வெல்கம் பேக் டு மை சேனல் மேடி வாய்ஸ். நான் உங்கள் முருகன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருங்க? ஐ ஹோப் எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஃபுட் வ்ளாகெல்லாம் இல்லைங்க. இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 3 வீடியோஸ் வந்து போட்டு தேய்ச்சினுக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த யூடியூப் சேனலை பார்த்தா என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு தோணுது, கேட்கணும்னு தோணுது எனக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க 3 விஷயத்த. ஸோ உங்கள் தமிழ்லைன்லேயே பார்த்துட்டு எதை பற்றி நான் பேசுவோன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ லேட் பண்ணாத வீடியோவை போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 விஷயத்தை பற்றி பேசலாம் இப்போது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்னடா, அது திவாகர், ஃபிசியோதெரபி திவாகர். ஸோ அவரை பற்றி கொஞ்சம் நாளாக வந்து இந்த 1 மந்த் தான் வந்து ஒரு 15 டேஸாக போட்டு ஹைக் பண்ணி வச்சுருந்தீங்க. அவரை வந்து அவ்வளோ பெரிய ஒர்த்தான பீஸான எனக்கு தெரியல. நீங்கள் இவ்வளோ பேர் இன்டர்வியூ எடுத்து அவரை இரிட்டேட் பண்ணி, அவரும் காமன் மேன் தான், நீங்கள் இரிட்டேட் பண்ணிங்கன்னா அந்த ஆளும் என்ன ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து அவரும் வந்து பிளாஸ்ட் ஆகிடுவார். தூக்கி போட்டு போனால் ஆட்டிடியூட் ஜாஸ்தியாக இருக்குது, அது இருக்குது. பட் அவர் சொன்னதும் தப்பு தான். சிவாஜி சாரை, சூர்யா சாரை இவங்களெல்லாம் வச்சு இது பண்ணது அவர் பேசுனதும் தப்பு தான். அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போனாவே அவங்க வழிக்கு வந்துடுவாங்க. அத்தை விட்டு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்து அவங்களுக்கு பெரிய ஆள் ஆக்கினுக்கிறீங்க. நீங்கள் உலகத்தில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது, பப்ளிக் தெரிய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எடுத்துன்னு வரலாம். நீங்கள் ஒரு 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 5 பைசாக்கு பிரயோஜனமா அந்த இன்டர்வியூலாம். அது நான் ஒரு 2-3 ஃபோட்டோ காட்டுறேன். அந்த வீடியோவில் ஆங்கர் வந்து அவ்வளோ ஆட்டிடியூட்டாக அந்த ஆள்கிட்ட பேசினா அந்த ஆள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டிடியூட்டாக இது பண்ணிட்டு போகிறாரு. அது வந்து தப்பான ஒரு ஃபேமாக க்ரியேட் ஆகுது லாஸ்ட்டில். ஸோ அது பண்ணாத இருந்தால் அந்த மாதிரி அவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போனாவே நார்மல் ஆகிடும். அண்ட் செகண்ட் டாபிக் வந்து என்னென்னா, நம்ம விஜய் சார் வந்து மதுரையில் மாநாடு வந்து நடத்தினார். அதில் பவுன்சர் வந்து சிவகுமார்னு ஒரு பர்சனை தூக்கி போடான்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்தாங்க போயிட்டு. பட் அதுக்கப்புறம் தான் அந்த ஆள் இல்லை, அந்த பையன் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஒரு பாலிட்டிக் எல்லாமே நடக்குதுங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், அந்த விஷயம் வேணாம். ஸோ தப்பு பவுன்சர் மேலேயும் இவங்க மேலேயும் இருக்குது. அப்படி தூக்கி போட்டுருக்கூடாது. இன்கேஸ் எதனா ஒன்று அடிபட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. காசு கொடுத்து இல்லை, அதுக்கு வந்து நஷ்டஈடு எது கொடுத்துருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக வந்திருக்க முடியாது. பட் அவங்க வந்து ரேம்ப் போட்டு வச்சுக்கிறாங்க. விஜய் சார் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரையும் ஒரு இன்ட்ராக்ட் பண்ணதுக்காக தான் அந்த ரேம்ப் வாக் மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. அதில் ஏறி போயிட்டு இது பண்ணால் பவுன்சரும் என்ன பண்ணுவாங்க, செக்யூரிட்டி கார்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணாத அந்த விஷயத்த இது வரைக்கும் வந்து நான் வந்து அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். பட் அந்த விஷயத்த வந்து ஒரு 15 டேஸாக போட்டு நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாங்க அது. அந்த விஷயம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமானு கேட்குறேன் நான். அவ்வளோ ஹைப் குத்து அத்தை ஒரு 10-15 நாளாக அது போட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க மாதிரி இருந்துச்சு யூடியூப் சேனல் பார்க்கும்போது. அண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமானது 3வது விஷயம் இந்த ஸ்ட்ரீட் டாக் பற்றி. இந்த 10-15 நாளாக ஸ்ட்ரீட் டாகை வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒரு க்ரீச்சர் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறாங்க. நம்ம லாபத்துக்கு, நம்ம டிஆர்பி எடுத்துக்காக நம்ம ஒரு கேவலமான விஷயம் பண்ணுகிறோம். நம்ம சீரியஸாக சொல்கிறோம், நான் ரொம்ப கேவலமான விஷயம் பண்ணுகிறோம். இந்த நீயா நானா ஷோ வந்ததுக்கு அப்புறம் இது இவ்வளோ கான்ட்ரவர்சியாக போயிடுச்சு இந்த விஷயம். கோபி சார், நான் உங்க மேலே ரொம்ப மரியாதை இருக்குது, நீங்கள் ரொம்ப நியூட்ரலாக பேசுவீங்கன்னு பார்த்தேன். பட் வந்து இது வந்து நீங்கள் ஒன் சைடு பேசுன மாதிரி. டாக் லவர்ஸும் கொஞ்சம் சில தப்பு பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நான் சில பேர் பண்ணுற தப்புக்காக எல்லாரும் இப்போ இது பண்ணுற மாதிரி இருக்குது. நானும் ஒரு பெட் வச்சுன்னுக்கிறேன். இப்போ சீரியஸாக இந்த ஷோ இல்லை கான்ட்ரவர்சி ஆனதுக்கப்புறம் என் பெட்டை கொஞ்சத்துக்கு எனக்கு பயமாக இருக்கு, எனக்கு கடிச்சிருமா இருந்தாங்க. ஏன்னா பார்த்து வீடியோ பார்த்து ஒரு பயம் எனக்கே வந்து சொல்ல இப்போ. ஸோ இந்த நெகட்டிவான வீடியோஸ் வந்து எவ்வளோ ஸ்ப்ரெட் ஆகுது, எவ்வளோ வந்து ஒரு இம்பாக்ட் கொடுத்த ஒரு மனுஷனை வந்து என்னை பார்த்து நான் தெரிஞ்சுங்க. நான் ஒரு விஷயத்த நம்ம மனசில் குத்தினே இருந்தால் அது இல்லைன்னா கூட ஆமான்னு ஒட்டிக்குது. தயவு செஞ்சு நான் மீடியாக்காரங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். அது யூடியூபராக இருந்தாலும் சரி, இந்த மீடியாவில் இருந்தாலும் சேனலாக இருந்தாலும் சரி, தப்பான விஷயம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த டாக்ஸை வச்சு தான் இவ்வளோ
பெரிய ஒரு பாலிட்டிக் பாயிண்ட் இருக்குது. அந்த டாக் தான் வந்து நம்ம ஊரை எத்தினாட்டி காப்பாற்றிருக்கு. நம்ம குழந்தைங்க ஒரு செக்யூரிட்டி கார்டாக நின்று இருக்கு எத்தனை வாட்டி. அது ஊர் குத்து நம்ம ஊரை காப்பாற்றிருக்கு. ஏர்போர்ட்டு, போலீஸ், ஆர்மிலெல்லாம் டாக்ஸ் இருக்குது. இது ஒரு பாம்ப் ஸ்குவாடு இருக்குல்ல, இத்தனை ஊரை காப்பாற்றிருக்கு. எத்தனை வாட்டி நம்ம ஊரை வந்து பாம்பு கிட்ட சண்டை போட்டு அது ஊரை இது பண்ணி நம்மளுக்காக இது ஊர் விட்டுருக்கு. நம்ம குடும்பத்தை ஆளுங்களே நம்மளை வந்து யாருன்னா அடிக்கிறாங்கன்னா நம்ம யோசிப்போம், போகலாமா வேணாம், நம்ம அடி வாங்குவோம்னு சொல்லிட்டு. ஆனால் டாக் வந்து நினைக்காதுங்க, ஃபஸ்ட்டு அதுதான் போவோம். அது உயிர் போதோ சாவதோ கடிக்குதோ ஃபஸ்ட்டு அதுதான் போய் அடி வாங்கணும். நல்ல விஷயத்த ஏன் யோசிக்க மாட்டேங்க, கெட்ட விஷயத்த மட்டும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துன்னு வரீங்க. நீங்கள் இன்னும் சீரியஸாக புரியல எனக்கு. நம்ம பசங்க நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறோம்மா. ரோட்டில் போகும்போது நான் நிறைய பேரண்ட்ஸை பார்த்துக்கிறேன். நான் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக பசங்களை ரோட்டில் விட்டு போயிடுறாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க பேசிங்க, ஃபோனை பேசின்னு போவாங்க. பசங்க ஏழாவதுமா வருவாங்க, ஆக்சிடென்ட் ஆகும். 10 ஆக்சிடென்ட் பண்ணலாம், அது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும் தான் எதுனா ஒரு அனிமல் வரும். மாடு, பூனை, நாய் எதுனா ஒன்று வரும். மீது 9 ஆக்சிடென்ட் நம்மளால தான் ஆகுது. ரோடு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுல நம்ம டிராஃபிக்கில் தான் அந்த ஹை ஸ்பீடில் போகிறது. லெஃப்ட் இண்டியா ரைட் இண்டியா எதுவும் போகிறதில்ல. எங்கே நம்ம திரும்பணும் ஆசைப்படுறோமோ அங்கே திரும்புறது. பசங்க வந்து ஒழுங்காத்துன்னு போகிறது இல்லை. ரோட்டில் வந்து பேரண்ட்ஸுங்க வந்து ஹைவேல நான் பார்த்துக்கிறேங்க. ஃபோனை பேசிக்கின்னு 3 பேர் 4 பேர் உட்காரச்சின்னு கேர்லெஸ்ஸாக ஒரு ஓரமாக போகாத நடு ரோட்டில் போகிறது. நம்ம மேலே அவ்வளோ தப்பு வச்சுங்க, வாயில்லாத ஜீவன் மேலே அவ்வளோ நம்ம வந்து கான்ட்ரவர்சி பண்ணி நம்ம லாபத்துக்காக இது வீடியோ போட்டுன்னு வரோம். நம்ம டாக் லவர்ஸ் இல்லை அனிமல் லவர்ஸ், ப்ளீஸ் நான் ஒரே ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட் என்ன ப்ரோட்டோகால் பண்ணுறாங்க அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஃபுட் கொடுக்குறீங்களா, நீங்கள் தூரமாக ஆள் இல்லாத இடத்துலேருந்து ஃபுட்டு குத்திங்கன்னா 2 நாள் குத்திங்கன்னா 3ஆவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக் வந்து அந்த இடத்துல நிற்கும். பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கள. ஏன்னா டாக் வந்து ஒரு வாட்டி நம்ம என்ன சொல்லி தரோமோ அதை தான் அதை ஃபாலோ பண்ண சாவர வரைக்கும். நீங்கள் அங்கங்கே வச்சுட்டு போகிறதுனால அது அங்கங்கே வந்து தான் நிற்கும். அது வாக்கிங் போறீங்களா, மவுத் கார்டு போட்டு நல்ல செயின் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்கன்னா ஓரமாக கொண்டு போங்க. நடு ரோட்டில் போகாதுன்னு ஓரமாக கொண்டு போங்க. இந்த மாதிரி விஷயம், சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இதில் பெரிய இஷ்யூ ஆகிறது ஒரு விஷயமே இல்லை நம்மளுக்கு. அங்கங்கே தெருவில் வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக் தான் வந்து பாதுகாப்பாக இருக்கும். தெருவில் எத்தனையோ கதை நான் கேள்விப்பட்டுக்கிறேன். நான் ஒரு 15 வருஷம் கதைலாம் நீங்கள் எடுத்து பாருங்க. இந்த இன்டர்நெட்டு இதெல்லாம் அவ்வளோ வளராதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து டாக்ஸ் தான் வந்து பாதுகாப்பாக இருக்கும். இந்த சிசி கேமராலாம் வரத்துக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஆள் வந்து தெருவில் வர முடியாது, பயப்படுவான் வரத்துக்கு. சொந்தக்காக ஃபோன் பண்ணி போடுவான், தெருக்கிட்ட வந்துட்டு நாயங்க விட மாட்டேன்னு வந்து கொண்டு போடான்னு. அப்போலாம் நல்லா இருந்துச்சுங்களா? இப்போ வந்து அந்த ஒரு நமக்கு அவ்வளோ இமோஷனலாக டச் ஆன ஒரு குழந்தைங்களை வந்து நீங்கள் அவ்வளோ டெரராக அவ்வளோ ஒரு க்ரீச்சராக இது பண்ணி காட்டுறீங்க. நீங்கள் நான் ஒரே ரிக்வெஸ்ட் மட்டும் இந்த மீடியா கிட்ட சொல்லிக்கிறேன். நான் தயவு செஞ்சு நல்ல விஷயத்த காட்டுங்க, பேசுங்க, அதை பற்றி அது மட்டும் நான் பண்ணுங்க, சரிங்களா? நல்ல ஒரு விஷயத்த வந்து அதை வந்து உங்கள் லாபத்துக்காக சென்சிட்டிவ் பண்ணி இல்லை கான்ட்ரவர்சி பண்ணி நியூஸ்க்காக இல்லை டிஆர்பி ஏற்றுறதுக்காக தயவு பண்ணாதீங்க. நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல. நான் யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ எடுக்கணும். நான் சப்போஸ் யாருன்னா ஹர்ட் ஆகிங்கன்னா ஐம் ரியலி சாரி. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிடுங்க. சீன் அதர் கிரேட் வீடியோ சைனிங் ஆஃப் உங்கள்